ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 6 முதல் 12 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4, பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பொறுத்தவரையும் ராசிநாதன் வார ஆரம்பத்தில் ராசியில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் கன்னி வரை சென்று பலனை தருகிறார். அவர் 2.25 நாள் ஒரு ராசியில் இருக்க போகிறார். மற்றபடி 9ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 11ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலும் இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமத்து பலனை, அதாவது அவமானப்பட்டீங்க, அசிங்கப்பட்டீங்க, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்க. குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, நட்பு வட்டாரத்துலையும் சரி, உறவினர்கள் வட்டாரத்துலையும் சரி, வேலையிலையும் நிறைய அசிங்கங்கள், அவமானங்களை சந்தித்தீர்கள். ஆனால் இப்பொழுது சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு சிறப்பு. இனி அஷ்டமத்து சனி விலகி ஆச்சு. இப்போது குரு பகவான் உங்களுக்கு 9 கூடையவன் 11 இருக்கார் அப்படின்னு சொன்னால் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், தந்தைக்கு பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா சூரியன் சனி இணைஞ்சிருக்காங்க. இருந்த போதிலும் இந்த குரு பகவான் 11 இருக்கிறது அப்படின்னாக்கா தந்தையால் அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் பொற்காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடக ராசிக்கு முதல் தர யோகாதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார் 5 நாள் அதிகபட்சமாக. மிதுனத்தில் 2 நாள், ராசியில் 5 நாள். இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு மீனத்திற்கு சென்று அங்கிருந்து 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் செவ்வாய்க்கு நீச்ச பங்கம் கிடைக்கிறது. அதனால் குறை ஒன்றும் இல்லை. 5ஆம் இடத்தை குரு வேற பார்க்குறார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைங்க, உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். 11 இருக்கும் குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் இளைய சகோதர பாவம், தைரிய வீரியஸ்தானம். அப்போ தைரியம் இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகிடுச்சு. குரு பார்வை தைரியஸ்தானத்தை பார்க்குறதால இனி தைரியமாக எந்த ஒரு முயற்சியிலையும் இறங்கி வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமைகிறது. குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்குமா? கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். 4ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு, அதாவது 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார். அதனால் வண்டி வாகனங்களால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்களை வச்சு
பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப சிறப்பாக போகும். சவாரிகள் கிடைச்சி சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். ஒரு சிலர் டூ வீலர் பழசு விற்றுட்டு புதுசு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. கண்டிப்பாக வாங்குவீங்க. ஒரு சிலர் கார் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. அது இந்த நேரத்தில் அது கைகூடுமா என்று சொன்னால் கைகூடும். மற்றபடி தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்தை யாரும் பார்க்கல, ஆனாலும் 10ஆம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். 9க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார். 9ல் சுக்கிரன், ராகு, சூரியன், சனி இப்படி கிரகங்கள் இருப்பது என்பது சிறப்பு தான். அப்போ பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றால் கண்டிப்பாக தொழில் சிறப்பாக அமையப் போகிறது. ஏன்னா 11ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். அப்போ தொழில் சிறந்து விளங்கி தொழிலில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு முன்னேற்றம் கிடைத்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்க அனைவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சந்தோஷமான காலம், சம்பாத்தியத்தை பெறக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம், சிறப்பான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். ஆனாலும் ஹையர் அஃபீஷியல்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலிடத்தில் உங்களுக்கு ஆகாதம் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய தருணம் இது. மிகுந்த எச்சரிக்கை தேவை. சூதனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், பத்திரிகை துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், நிதித்துறையில் பணியாற்றுபவர்கள், நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், அரசு கருவூலம், நிதி சொந்தமாக ஃபைனான்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மற்ற இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையம் வச்சு நடத்துவீங்க, பெயிண்டர் இருப்பீங்க, ஆர்டிஸ்ட் இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா இது வந்து ஏப்ரல் மாதம் இல்லையா, அதனால் உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் பெயிண்டர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும், ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வரவேற்பு கிடைக்கும், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். மற்றபடி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம். தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய சந்தோஷமான காலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் 9ஆம் இடத்தில் இருக்கார். குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு அங்கே வரார். சனி பகவான், சூரியன் சனி இணைந்திருப்பது சரியல்ல. அப்போ குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் செய்வதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி வாக்கு சாதுரியம் உடையவர்கள் ஜெயிக்கக்கூடிய நேரமாக அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. மற்றபடி பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இது நாள் வரைக்கும் அஷ்டமத்து சனி ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த அஷ்டமத்து சனி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அசிங்கப்பட வைத்தது, அவமானப்பட வைத்தது, எல்லா நிலைகளிலும் கஷ்டப்பட்டீங்க. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்தது. கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து வழக்கு அப்படின்னு நீங்கள் போக வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் பிரியணுன்னு போய் இருந்தவங்க பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் எல்லோரும் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் வந்து விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இருந்த கணவன் மனைவி கிட்ட இருந்த ஈகோ விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இது மாறுகிறது. ஏன் என்று சொன்னால் குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அஷ்டமத்து சனி விலகிடுச்சு.
அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை, ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இதில் செவ்வாய் பகவான் நிலை பார்க்கும் பொழுது நீங்களுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். மற்றபடி இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சியானது சாதகம். அஷ்டமத்து சனி விலகிடுச்சு. இனி உங்களுக்கு கவலை இல்லை, சந்தோஷமான காலம், நிம்மதி, மகிழ்ச்சி நிச்சயமாக உங்கள் முகத்தில் பார்க்கக்கூடிய நேரம். டென்ஷனுக்கே வேலை இல்லை, பயப்படாதீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.